என் பேர் சதாசிவம், ஐநாறு கோயில் தெரு, விருத்தாச்சலம் ஐநாறு கோயில் தெரு, காகித கூழ் பொம்மை. ரசாயனம் இல்லாத வாட்டர் பெயிண்ட்லேயே எல்லாம் செஞ்சு இது பண்ணுறோம். யாருக்கும் எந்த குளத்துலையும் கரைச்சாலும் மீனுக்கோ போக்குறதில்ல. கிழங்கு மாவில் தான் எல்லாமே, கிழங்கு மாவு, கல் மாவு, பேப்பர் மாவில் தான் செய்கிறோம் சார். செஞ்சுக்கிட்டு இது ரசாயனம் இல்லாத, அரசு விதி முடி ரசாயனம் இல்லாத விநாயகர் செஞ்சு இது பண்ணுறோம். எங்களுக்கு இதுதான் தொழில். ஒரு 15 வருஷ காலமாக இதை செய்து கொண்டு இருக்கிறோம். செய்துக்கிட்டு மண்பானை செய்வோம். மண்பானை செஞ்சு முடிச்சுட்டு இது வந்து நாங்கள் தை மாதம் ஆரம்பித்தோம்னா விநாயகர் சதுர்த்தி வரைக்கும் இதுதான் செய்வோம். அப்புறமா மண்பானை செய்ய ஆரம்பிச்சிடுவோம். மண்பொம் செய்ய ஆரம்பிச்சிடுவோம். இப்படியே இருக்கும். 1200 ரூபாயிலிருந்து 2000 ரூபா வரைக்கும் இருக்குது அடி, ஒரு அடி. டிசைனுக்கு தகுந்த மாரி சிவன் பார்வதி ரேட் அதிகமாக வரும். சாதா நார்மல் பொம்மை 1500 ரூபா வரும். அது சாதா பொம்மை 1200 ரூபா வரும் அடி. அப்படி இருக்குது. டிசைன் தகுந்த மாரி நாங்கள் ரேட்டு போடுறோம். நம்மளுக்கு 2 அடியிலேருந்து 9 அடி வரைக்கும் பொம்மை நம்மள்ட்ட இருக்குது. ரொம்ப கஷ்டம் சார். மழை வந்துன்னா பேப்பர் போட்டு மூடணும். இப்போ காற்று அடிச்சுன்னா மழையில் ரொம்ப ஒரு மழை பட்டுச்சுன்னா போதும், மறுநாள் பஞ்சு மிட்டாய் மாரி கீழே சுருண்டு விழுந்துடும். மழைக்கு தாங்காது. ஒரு மழை பட்டுச்சுனாவே போச்சு. அது பிரச்சனை. மழைக்கு பாதுகாப்பு பண்ணுறது தான் எங்களுக்கு பெரிய கஷ்டமாக இருக்கும். காகித கூழ் பொம்மையோட இதாட்டம் இது உள்ளே இருக்குது. பேப்பர் சிமெண்ட் பேப்பர் இதுதான் வந்து ஷேனிங் பண்ணி ஒட்டுவோம் மாட்டுத்தலை சின்னது உள்ள. அது எங்கே கிடைக்கிறது? எங்கே வாங்கிட்டு நம்மளே உற்பத்தி பண்ணுறதா சார்? எப்படி? நாங்கள் தான் காகித கூழ் பொம்மையில் உற்பத்தி பண்ணுறது, அச்சில் மோல்டில். இது எல்லாமே மோல்டா? மோல்டு. ஒரு பொம்மை செய்யறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? ஒரு வாரம் ஆகும் சார். ஒரு வாரம் ஆகும். 9 அடி. இப்போ இதெல்லாம் வந்து ஆர்டர் கொடுத்து செய்கிறீங்களா, நீங்களே சொந்தமாக செஞ்சுட்டீங்களா? சொந்தமாக செஞ்சுட்டு சார். ஆர்டர் இருக்குது. பாதி ஆர்டர், பாதி வரவங்களுக்கு கேட்குறவங்க கொடுக்குறோம். இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்குது? இந்த வருஷம் பரவாயில்ல சார். ஆனால் கஸ்டமர் எல்லாம் பெருசாக இருக்கிறாங்க. 10 அடி 11 அடி கேட்குறாங்க. நம்மளால் அதை செய்ய முடியாது. சின்னது தான். 9 அடிக்குள்ளே தான் செய்ய முடியும். இப்போ உங்களுக்கு மழைலாம் வந்துச்சுன்னா எப்படி? மழைலாம் வந்தால் இப்போ கொஞ்சம் கஷ்டம் தான் சார். கவர் தான் வாங்கி மூடணும். படுதான் வாங்கி தான் கட்டணும்.